தமிழ் சினிமாவின் அபிமான நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயனின் வாழ்க்கையை இன்று மையமாக வைத்து பார்ப்போம். ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் நகைச்சுவை நடிகராகவும் அவரது தாழ்மையான தொடக்கத்தில் இருந்து கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக ஆனார். சிவகார்த்திகேயன் நகைச்சுவை மற்றும் பன்முகத்தன்மையின் தனித்துவமான கலவையால் பார்வையாளர்களை கவர்ந்தார். அவரது சிறந்த காமிக் டைமிங், இதயத்தை தூண்டும் நடிப்பு மற்றும் அவரது நடிப்புக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அவர் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களின் இதயங்களில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். சிவகார்த்திகேயன் பிப்ரவரி 17 1985 தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரன்மலையில் பிறந்தார். சிவகார்த்திகேயன் சிறு வயதிலிருந்தே கலைகளில், குறிப்பாக மிமிக்ரி மற்றும் ஸ்டாண்ட் அப் காமெடியில் அதிக ஆர்வம் காட்டினார். சிறுவயதில் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி ஆசைப்பட்டார். ஆனால் விதி அவரை வேறு பாதையில் அழைத்துச் சென்றது. இருப்பினும் பலரைப் போலவே அவரது நட்சத்திர பதவிக்கான பாதை எளிதானது அல்ல. சிவகார்த்திகேயன் ஆர்த்தியை ஆகஸ்ட் 27 2010 அன்று திருமணம் செய்து கொண்டார். தம்பதியருக்கு ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் என 3 குழந்தைகள் உள்ளனர். அவரது மகள் ஆராதனா கனாவில் இருந்து வாயாடி பெத்த புள்ள பாடலின் சில பகுதிகளை தனது தந்தையுடன் இணைந்து பாடினார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன். நடுத்தர வர்க்க பின்னணியில் இருந்து வந்த சிவா ஆரம்பத்தில் பல இளம் இந்தியர்களைப் போலவே பொறியியலில் பட்டம் பெற்றார். ஆனால் பொழுதுபோக்கின் மீதான அவரது ஆர்வம் ஒருபோதும் மறையவில்லை. கல்லூரியில் அவர் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அங்கு அவரது மிமிக்ரி மற்றும் நகைச்சுவை நேரம் அவரை மிகவும் கவனத்தை ஈர்த்தது. அவரது படிப்புக்கு இடையில் அவர் 3 மாத இடைவெளி எடுத்தார். இந்த காலகட்டத்தில் சார் விஜயில் ஒளிபரப்பாகும் கலக்கப் போவது யாரு என்ற நகைச்சுவை ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சியின் ஆடிஷனுக்கு செல்லும்படி அவரது நண்பர்கள் அவரை சமாதானப்படுத்தினர். அவர் நிகழ்ச்சியில் வெற்றி பெற முடிந்தது. இந்த வெற்றி சிவகார்த்திகேயனின் பொழுதுபோக்கு துறையில் பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. அவர் விரைவில் விஜய் டிவியில் பிரபலமான தொகுப்பாளராக ஆனார். ஜோடி நம்பர் 1 மற்றும் அது இது எது போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார். அவரது நகைச்சுவை நேரத்துடன் பார்வையாளர்களுடன் இணைக்கும் திறன் அவரை பிரபலமாக்கியது. ஸ்டாண்ட் அப் காமெடியனாக ஆரம்பித்து நடிப்புக்கு மாறுவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. சிவகார்த்திகேயன் தணிக்கையின் போது நிராகரிப்பை எதிர்கொண்டார் மற்றும் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டியிருந்தது. ஆரம்பத்தில் அவர் தனது தொலைக்காட்சி பின்னணி காரணமாக நகைச்சுவை நடிகராகவே காணப்பட்டார். இந்த இமேஜிலிருந்து விலகி நடிப்பு திறமையை நிரூபிப்பது சவாலாக இருந்தது. தொலைக்காட்சியில் வெற்றி பெற்றாலும் சிவகார்த்திகேயனுக்கு திரையுலகில் முன்னேற வேண்டும் என்ற கனவு எப்போதும் இருந்தது. அஜியின் முகப்புத்தகம், அடையாளம் மற்றும் 360 பட்டம் உள்ளிட்ட அவரது குறும்படங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. பாண்டிராஜ் இயக்கிய மெரினா படத்தின் மூலம் 2012 அறிமுகமானார். இது குறைந்த பட்ஜெட் படமாக இருந்தது. இந்த பாத்திரத்திற்காக சிவகார்த்திகேயன் கடினமாக உழைத்தார். மேலும் விவரங்களில் கவனம் செலுத்தினார் மற்றும் அவரது இயல்பான நகைச்சுவை திரையில் பிரகாசிக்கும் என்று நம்பினார். கமர்ஷியல் ஹிட் ஆன இப்படம் சிவகார்த்திகேயனின் சினிமா பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. மெரினாவில் இளம் ஜோடியாக ஓவியாவுடன் அவரது நடிப்பு விமர்சகர்களால் மிகவும் பாராட்டை பெற்றது. தொடர்ந்து வெற்றி படங்களில் நடித்ததன் மூலம் சிவாவின் கேரியர் உயர ஆரம்பித்தது. 2013 அவர் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்தில் தோன்றிய மற்றொரு வெற்றி திரைப்படம் இத்துறையில் அவரது நிலையை மேலும் உறுதிப்படுத்தியது. சிவகார்த்திகேயன் மீண்டும் பாண்டிராஜுடன் ஜோடி சேர்ந்தார் மற்றும் நடிகர் விமலுடன் இணைந்து அவரது சொந்த ஊரான திருச்சிராப்பள்ளியில் படப்பிடிப்பை நடத்தினார். ஆனால் எதிர் நீச்சல் படத்தில் அவரது நடிப்புதான் ஒரு முன்னணி நடிகராக அவரது திறனை உண்மையாக வெளிப்படுத்தியது. எதிர் நீச்சல் படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் முன்னாள் உதவியாளர் R.S. துரை செந்தில்குமார் எழுதி இயக்கியுள்ளார். நடிகர் தனுஷ் இப்படத்தின் தயாரிப்பாளராக இருந்தார். தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க பாடுபடும் ஓட்டப்பந்தய வீரராக திறமை கொண்ட ஒரு இளைஞனை பற்றிய கதை இது. எதிர்நீச்சல் 5 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு 22 கோடி வசூல் செய்தது. அதே ஆண்டில் இயக்குனர் பொன்ராமின் நகைச்சுவை திரைப்படமான வராதபடாத வாலிபர் சங்கத்தில் அவர் கவலையற்ற கிராமப்புற இளைஞராக நடித்தார். அங்கு அவர் மற்றொரு புதுமுகமான திவ்யாவுடன் ஜோடியாக நடித்தார். நடிகர் சூரி படத்தில் சிவகார்த்திகேயனின் நெருங்கிய நண்பராக ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்தார். படம் திரையரங்குகளில் 100 நாட்களை நிறைவு செய்தது மற்றும் அந்த நேரத்தில் சிவகார்த்திகேயனின் மிகப்பெரிய வணிக பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியாகும். இப்படத்தை பி. மதன் தயாரித்துள்ளார். 2013 ஆண்டில் சிவகார்த்திகேயனின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அவரை ஆண்டின் விஜய் அவார்ட் பார் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் வெல்ல வழிவகுத்தது. முருகதாஸ் தயாரித்த நகைச்சுவை திரைப்படமான மான் கராத்தே மூலம் 2014 ஆண்டை தொடங்கினார்.
இப்படத்தை கிரிஷ் திருக்குமரன் இயக்கியிருந்தார். ஒரு பெண்ணை கவர குத்துச்சண்டை வீரராக தன்னை போலியாக காட்டிக்கொள்ளும் கவலையற்ற நகர்ப்புற இளைஞனாக அந்த படம் இடம்பெற்றது. இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக ஹன்சிகா மோத்வானி மற்றும் வம்சி கிருஷ்ணா நடித்திருந்தனர். யோகி பாபுவின் நகைச்சுவை இப்படத்தில் பெரும் வெற்றி பெற்றது. அதே ஆண்டில் அவர் மீண்டும் இயக்குனர் துரை செந்தில்குமாருடன் காக்கி சட்டை என்ற போலீஸ் அதிரடி படத்திற்காக பணிபுரிந்தார். அது மீண்டும் வெற்றி படமாக அமைந்தது. கருப்புச் சந்தை உறுப்பு தானத்தை நிறுத்துவதற்கும் இன்ஸ்பெக்டராக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கும் ஒரு நேர்மையான கான்ஸ்டபிளை பற்றிய கதை இது. படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீதிவ்யாவும் பிரபுவும் நடித்திருந்தனர். படத்தில் வில்லனாக நடித்தவர் விஜய் ராஸ். வில்லன் கதாபாத்திரம் படத்தின் மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. படத்தை தனுஷ் மற்றும் மதன் தயாரித்துள்ளனர். சிவகார்த்திகேயனின் நட்சத்திர உயரம் ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு படத்திலும் அவர் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களை தொடர்ந்து கவர்ந்தார். ஒரு நடிகராக அவரது பன்முகத்தன்மையும் அவரது இயல்பான வசீகரமும் சேர்ந்து அவரை ரசிகர்கள் மத்தியில் பிடித்தது. வருடப்படாத வாலிபர் சங்கம், மான் கராத்தே மற்றும் காக்கி சட்டை போன்ற படங்கள் அனைத்தும் வணிக ரீதியாக வெற்றி பெற்றன. இப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக வருடப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் தயாரிப்பாளர் அவருக்கு ஆடி காரை பரிசாக வழங்கினார். அவர் மீண்டும் பொன்ராமுடன் ரஜினி முருகன் படத்தில் மற்றொரு புதுமுக நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்தார். படத்தின் தயாரிப்பாளர் என் லிங்குசாமி. 2016இல் சிவா ரெமோ படத்தில் நடித்தார். இந்த ஆண்டின் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர்களில் ஒன்றாக அமைந்த காதல் நகைச்சுவை திரைப்படம். செவிலியராக குறுக்கு ஆடைகளை அணியும் ஆர்வமுள்ள நடிகராக அவரது சித்தரிப்பு அவருக்கு பல விருதுகளையும் பரிந்துரைகளையும் வென்றது. இதை அறிமுக இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணன் இயக்க ராஜா தயாரித்தார். சிவகார்த்திகேயனின் அடுத்த திரைப்படம் இயக்குனர் மோகன்ராஜாவின் ஆக்ஷன் த்ரில்லர் படமான வேலைக்காரன். நயன்தாராவுடன் ஜோடி சேர்ந்து பஹத் பாசில் முக்கிய வில்லனாக நடித்தார். சமூகத்தில் உணவு கலப்படத்திற்கு எதிராக போராடும் ஒரு ஊழியரை சுற்றி வரும் இப்படம் 2017இல் வெளியாகி விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் அருண்ராஜா காமராஜின் இயக்குநராக அறிமுகமான கனா மற்றும் சிவகார்த்திகேயனின் தயாரிப்பு நிறுவனமான சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸின் முதல் படமான கனா படத்தில் நடித்தார். இப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் சத்யராஜ் ஆகியோருடன் சிவகார்த்திகேயன் கிரிக்கெட் பயிற்சியாளராக நடித்துள்ளார். இப்படம் வெளியாகி நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. சிவகார்த்திகேயன் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் உட்பட பல விருதுகளை வென்றுள்ளார். மதிப்புமிக்க கலைமாமணி விருதையும் பெற்றார். சிவகார்த்திகேயன் நடிப்பு மட்டுமின்றி திறமையான பாடகரும் கூட. மான் கராத்தேவில் இருந்து ராயபுரம் பீட்டர் மற்றும் காக்கி சட்டையில் இருந்து நான் மிகவும் கூல் உட்பட பல ஹிட் பாடல்களை அவர் தனது திரைப்படங்களில் பாடியுள்ளார். 2021இல் சிவகார்த்திகேயனின் ஒரே படம் டாக்டர். இது விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து மிகவும் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூல் செய்து அவரது கேரியரில் அதிக வசூல் செய்த படமாக இது அமைந்தது. இது ஒரு த்ரில்லர் திரைப்படம். இவர் 100 கோடி கிளப்பில் இணைந்த முதல் படம் இதுவாகும். இப்படத்தை நெல்சன் திலீப்குமார் எழுதி இயக்கியுள்ளார். இப்படத்தை கோட்டப்பாடி ஜே. ராஜேஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைந்து தயாரித்துள்ளனர். படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். முக்கிய வில்லன் வேடத்தில் வினய் ராய் நடித்துள்ளார். படத்தில் அவரது நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. அவரது வில்லன் கதாபாத்திரம் படத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும். அவரது அடுத்த படம்தான் இது 2022இல் வெளியானது. டாக்டரைப் போலவே இது விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து சாதகமான விமர்சனங்களை பெற்றது. மேலும் இது உலக பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடிகளை வசூலித்து தொடர்ந்து இரண்டாவது 100 கோடியை கிடைத்தது. 2022இல் கே. விடோட் அனுதீப் இயக்கத்தில் இளவரசன் படப்பிடிப்பை தொடங்கினார். அதே நேரத்தில் அவர் மடவுன் அஸ்வின் இயக்கிய மாவீரன் படப்பிடிப்பையும் தொடங்கினார். 2022இல் வெளியான இளவரசன் திரைப்படம் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. அவரது அடுத்த படம் மாவீரன் 2023இல் வெளியாகி சூப்பர் ஹிட்டானது. இப்படத்தில் அதிதி சங்கர், சரிதா, மிஷ்கின், மோனிஷா பிளெஸ்ஸி, யோகி பாபு மற்றும் சுனில் ஆகியோர் நடித்துள்ளனர். விபத்துக்கு பிறகு குரல் கேட்கத் தொடங்கும் கார்ட்டூனிஸ்ட் சத்யாவாக சிவா நடிக்கிறார். படத்தில் முக்கிய வில்லன் மிஷ்கின். இந்த படத்தை அருண் விஸ்வா தயாரித்திருந்தார். இது 35 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு சுமார் 89 கோடி வசூல் செய்தது. பொங்கலுக்குப் பிறகு 2024இல் வெளியான அவரது நீண்ட தாமதமான திரைப்படமான அயலான் பொதுவாக நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இப்படத்தை ரவிக்குமார் இயக்க கோட்டப்பாடி ராஜேஷ் தயாரித்துள்ளார்.
2023ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியாகும் என்று கூறப்பட்டது. ஆனால் பணிகள் முடிவடையாததால் ஜனவரி 2024ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இப்படத்தில் நடிகை ரகுல் பிரீத் சிங் மற்றும் நகைச்சுவை வேடத்தில் யோகி பாபு நடித்துள்ளனர். இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இப்படம் 96 கோடி வசூல் செய்தது. எந்தவொரு இந்திய படத்திலும் இல்லாத அளவுக்கு 1400 காட்சிப் படங்களை இந்த படம் பயன்படுத்தியது. இப்படம் 96 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியாக உருவானது மற்றும் 2024ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த இந்திய படங்களில் ஒன்றாக மாறியது. அவரது அடுத்த படம் அமரன். சோனி பிக்சர்ஸ் பிலிம்ஸ் இந்தியாவுடன் இணைந்து ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய போர் நாடக படம். சிவகார்த்திகேயனின் வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் அனைத்து நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.